மலையாளம்ல திலீஷ் பூத்தன், தேவதர்ஷினி நடிப்புல வெளிவந்த ஒரு நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி தான் ஆ. இந்த திரைப்படம் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. இந்த படம் எப்படி இருக்குங்கிறது தான் இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். இதுல படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு படத்துல நம்ம திலீஷ் பூத்தன் ஒரு சின்ன மலை கிராமத்துக்கு இந்த ரோடெல்லாம் போட்டு கொடுக்கறதுக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பர்வைசர் அப்படிங்கிற மாதிரி அந்த கிராமத்துக்கு சேர்றாரு. என்னப்பா ரோடு போடுறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க, ஆனா நீங்க ஒரு ஆள் மட்டும் தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்களும் கேட்கறாங்க. ஸோ இப்பொழுதைக்கு பாத்தீங்கன்னா இடத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு அலர்ட் பண்ணிட்டு இங்கனக்குள்ளே இருந்து ஆள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த ஊர்லயே ஒரு சின்னதா ஒரு வீடை பாத்தீங்கன்னா பார்த்து அந்த வீட்டுல தங்குறாப்ல. இந்த சைட்ல அதே கிராமத்துல நம்ம தேவதர்ஷினி ஒரு 4 வயசுக்குள்ள குழந்தைய பாத்தீங்கன்னா வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட பேத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாம் ஆத்துல வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இவங்களை நான் தான் இப்ப பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணை வளர்த்துட்டு இருக்கதா பாத்தீங்கன்னா சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவர் ரோட் போடுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாலுமே அவர் அந்த வேலையை விட்டுட்டு ஒரு சில விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. முக்கியமா அந்த கிராமத்துல புதுசா கை குழந்தையோட யாரும் வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் விசாரிக்கிறாரு. ஸோ எதுக்காக அப்படி விசாரிக்கிறாரு, இவர் யாரு, உண்மைக்குமே ரோட் போடுறதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்திருக்காரா அப்படிங்கறதான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லருங்க. ஆனா இந்த படம் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜேனர் தான் அப்படிங்கிறதே உங்களுக்கு செகண்ட் ஹாஃப்ல தான் தெரிய வரும். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்க்கும்போது ஒரு டிராமா திரைப்படமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வரும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட்டான வைப்ல தான் அந்த படம் டிராவல் ஆகும். பர்டிகுலரா அவங்க காட்டியிருக்கக்கூடிய அந்த லொக்கேஷனு, சினிமோட்டோகிராஃபிக் இது எல்லாமே பார்க்கறதுக்கு ஸ்லோ பான்ல நகருதா படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லர்னு சொல்லிட்டு என்னடா உள்ள ஏமாத்துறாங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் இந்த படத்தோட மெயின் கண்டென்ட் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. அதுல இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமான ஒரு கண்டென்ட்டா இந்த வாடகத்தாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுதான் இந்த படத்தோட கதையை எடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸை இந்த படத்துல ரொம்ப அழகா வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காங்க. அதுல பர்டிகுலரா இந்த படத்துல ஒரு சின்ன டாபிக் வச்சு பேசுறாங்க. அது இதெல்லாமே சொன்னாங்க ஸ்பாய்லர் ஆயிரும். மேலும் படத்துல அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா இந்த படத்துல நம்ம ஹீரோ யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க. நான் இங்க இதுவே சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். பட் கண்டிப்பா அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு டிராமா திரைப்படத்துல இந்த மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் எடுத்து ஸ்ட்ராங்கா போல்டா பாத்தீங்கன்னா மூவ் பண்ணியிருக்காங்க. அதனால கண்டிப்பா டேரக்டருக்கு அந்த பெருமையை போய் சேரணும். பெர்ஃபார்மன்ஸ்ல திலீப் பூத்தன், நம்ம தேவதர்ஷினின்னு சொல்லி மொத்த சின்ன சின்ன கதாபாத்திரங்களுமே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இந்த படத்துல தமிழ் டப்பிங் பண்ணிருக்காங்க பாருங்க. உண்மைக்கும் தமிழ் டப்பிங் பண்ணிருக்காங்களா இல்ல தமிழ்லேயே பாத்தீங்கன்னா அந்த படத்தை எடுத்தாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். அந்த அளவுக்கு சூப்பரான தமிழ் டப்பிங். முக்கியமா இந்த படத்தை கண்டிப்பா அந்த லொகேஷனே உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சினிமோட்டோகிராஃபியை ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அவங்க சூஸ் பண்ணிருக்கக்கூடிய லொகேஷனே இந்த காடு, மலை, அருவின்னு சொல்லி இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க பாருங்க. அதெல்லாம் பியூட்டிஃபுல்லான ஒரு லொகேஷன், அழகான கேப்சரிங் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் மூவ் பண்றது கொஞ்சம் ஸ்லோ பண்ணாதான் நகரும். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் போர் அடிச்சாலுமே செகண்ட் ஹாப்ல அந்த கண்டென்ட்லாம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பக்கமான ஒரு ஃபேமிலி என்டர்டைனர், கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம்.